அவைத்தான் ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே அங்கே நீங்கள் பார்வையிட்டால் வேறு தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா 55 1ஆம் வசனம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னென்னைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி திராட்சரம் பானம் கொள்ளுங்கள். நீங்கள் பணத்தையும் உங்கள் பிரயாசம் செலவானே. நலமானது சாப்பிடுங்கள். உங்கள் செவி சாய்த்து, எதை சாய்க்கணுமா? நம்முடைய காது செவி கொடுத்து கேட்கணும். இதற்காக நான் கேட்கிற வார்த்தை நம்மோடு இருந்து யுத்தம் செய்யும். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில என்ன உண்டாக்கும்? அற்புதங்களை செய்யும். அவை கேட்பவன் எவனுமே பெற்றுக்கொள்வான். வேதம் சொல்லுகிறது, கேட்பவன் எவனுமே பெற்றுக்கொள்வான். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? தாகமா இருக்க வேண்டும். யாருமே தாகமா இருக்க வேண்டும்? தேவன் மேல் தாகமா இருக்க வேண்டும். அவர் ஒருவர் தான் நம் கூட இருக்கிற தேவன். அவர் ஒருவர் தான் நன்மை செய்யும்படியாக சுட்டித்த தேவன். அவர் ஒருவர் தான் உங்களை ரட்சித்த தேவன். அவர் ஒருவர் தான் உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து போற சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மளை பரிசுத்தமாக்கிற தேவன். அவருடைய இரத்தத்தை சிந்தி. ஆமே, இப்ப எப்படி ஒரு பரிசுத்த தேவனாக கிடைக்கப்படக்கூடிய பாக்கியம். அதற்காகத்தான் சபை கூடி வருகிறோம். சபை கூடி வருவது எதற்காக தெரியுமா? அவருடைய அன்பை குறித்தான தாக்கம், அவருடைய அறிவை குறித்தான தாக்கம், அவருடைய பரிசுத்தமான தாக்கம் நம்முடைய அனுதினமும் மனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட நமக்குள்ள இருள் மாறி போகும், நமக்குள்ள பொறாமை மாறி போடும், நமக்குள்ள இருக்கிற பொய் புரட்டு புத்தராட்டம் எல்லாம் முற்றிலுமாக ஒழிந்து போகும். ஏண்டா உண்மையுள்ள தேவன் உலகத்திலே வாசம் பண்ணும் பொழுது நீ ஒரு நாள் உலகத்துக்கு நேராக கடந்து போக முடியாது. ஏண்டா அவர் உன்னை உந்தி ஏவல் செய்கிற தேவன், உனக்குள்ள பேசுகிற தேவன். ஆவே தேவ சமூகத்திலே வர்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிலே அழகாக வேண்டும், கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறவன்னு. ஓ தாகமா இருக்கிறவரே, எல்லோரும் இருக்கிறார். தேவனுடைய தாகம் என்ன? தேவனுடைய தாகம் என்ன? தாகத்து தண்ணி விட்டுறாங்க. அந்த தண்ணி அல்ல, அழிந்து ஒரு ஆத்துமாக்களை தன் பக்கமாக கொண்டு வந்ததற்கு என் பிள்ளைகள், அதிசயமற்ற பிள்ளைகள் மரணம் இருக்கக்கூடாது என்று தாகம். ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளும் ஆவியில் நிரம்பிய அக்கினியாய் மாறி அநேக மக்களுக்கு தற்சாட்சி சொல்வாய் மாற வேண்டும். நீ நான் சாட்சியை மகளுக்கு தான் சபையை கற்று வைத்திருக்கிறார். நம் சபையிலே ஒவ்வொரு நிமிடம் ஒருவருக்கொருவர் அன்பு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் இயேசு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் தாகமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பட்ட அபிஷேகத்தை போதித்து நடத்தும் ஆவியிலே கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள். அன்பான தேவனே, ஊழியம் என்பது ஒரு சர்வசாரம் ஒன்றுமல்ல, அது எதாக கிடைக்கப்படாதது ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தால் பெறப்பட்ட பிள்ளைகள், ஆவியில் சேவன தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் தாகத்தோடு இருப்பீர்கள். உங்கள் மூலமாக ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் சபைக்கு திருப்பப்படுவார்கள். ஆவேதான் ஆண்டவர் சொன்னார், அதை தாசனமாய் போதித்தார்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்கள் போகுது. ஸ்தோத்திரம். யோவான் 15:2, யோவான் 15:2-3 படிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சகோதர தம்பியா இருந்தாலும் சரி, அந்த பாசத்தினாலும் சரி, வேதம் தெளிவு சொல்லி இருக்கிறது. நான் சொல்ற உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஏனால் கசப்பை கரைந்து விட்டோம். கர்த்தரை
நாம் தவறு செய்தால் என்ன செய்யும்தாகோ அது உந்துதல் செய்யும். வேத வசனங்களுக்குள் வந்து என்ன செய்யும்? உங்களை சுத்திகரிக்கும். ஆமே. வேத வசனம் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்காக தேசத்தின் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே நாம் சாட்சியாக வேண்டும். சாட்சி இல்லாத என்றால் அது காட்சி பொருளாய் மாறும். ஆமே. நீங்கள் காட்சி பொருள் சாட்சி நம்ம தரோம். தேவன் ஞான இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது சாட்சி, மெய்யான சாட்சி. அவர் பொய்கிற தேவன், அவர் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுற தேவன். அப்ப நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமக்குள் இருக்கிற தேவனை நாம் என்ன செய்யறோம்? சுட்டி காட்ட வேண்டும், மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும். அறியா ஜனங்களுக்கு அறிவை உணர்த்தப்படுவதற்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒற்றுமையை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவன் என்றால் ஒன்று கூடி ஒருவரோடு ஒற்றுமையோடு தேவனை வழிபடுத்துவதற்கு தான், அதை கற்றுக் கொடுக்கிறது தான் சபை. ஆமே. சபை உங்களை ஒருவனதோடு நடத்துவதற்கு இருக்கின்றால் நீங்கள் ஆவியராக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அநேக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு தேவ சாட்சியாக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறார். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செய்து பாருங்க, உங்க இதயம் சும்மா இருக்கா, துடித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் புத்தி போற்ற தேவர்களே விரும்புவீர்கள். ஒரு நாள் மௌனம் இருக்க முடியாது உங்களாலேயே. உங்களுக்குள்ள தங்கியிருக்கிறார், அவர் உங்களிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவை சபையில் மட்டும் அல்லாத பேசுறது. எந்த ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றாலோ அவனோடு தேவன் பேசிக்கொண்டே இருப்பான். அதிகாரி தேடுறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. அவ அதிகாலை தேடுலே. ஓ மதன மரியா யாரை கண்டால்? இயேசுவை கண்டார். அந்த இயேசுவை கண்ட மரியாதையால் யாரை கூட சொன்னார்? இயேசு போய் சொல்லு ஒரு சகோதரனுக்கு. முதல்ல ஊழியம் செய்து யாரு? மதனே மரியா. அல்லேலூயா. அப்படின்னா பெண்களுக்கு முதலிடமா இருக்கிறது, பெண்களுக்கு முதன்மையா இருக்கிறது. ஓ தேவனே, இயேசுடைய அன்பை எடுத்துரைப்பதற்கு நீங்களும் நானும் அவசியம். அவைத்தான் அவர் அந்த மதனே மரியாதைக்கு காட்சி அளித்த தெய்வம். ஆமே. அல்லேலூயா. அவை முதலாவது தேவ ராஜ்யம் நீதியை தேடுங்கள் சொல்ல தேவன் உங்கள் மூலமாக தேவன் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா உணர்வுள்ள இதயம் நமக்கு வேண்டும். எப்பொழுது ஆனாலும் ஒரு குண்டூசி குத்தினா கூட நமக்கு தெரியாம இருக்குமா? ஆமே. நீ ஆழ்ந்த தூக்கத்தில் குண்டூசி குத்துற உடனே என்ன உண்டாகும்? ஒரு வலி ஏற்படும். அதே போல் தேவனுடைய வார்த்தை உள்ளக்குள்ளே வந்த உடனே ஒரு நாடி துடிப்பு, ஒரு பரிசுத்த வல்லமை, ஒரு பரிசுத்த ஞானம் உனக்குள்ளது புறப்படும். அல்லேலூயா. அருமையான தேவர்களே, இந்த நாட்களிலே தேவ பிரசன்னத்தோடு தேவ சமானத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் பேசுவதை கவனமாய் கேட்டு அதை மற்றவர்களுக்கு பரசாற்றும் பொழுது உங்களை இதயம் கொழுந்துட்டு எரியும். நீங்க மௌனமா இருக்க முடியாது. ஏண்டா தேவனுடைய ஆவியானவர் ஒருவரையும் குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. யாவரோடு அன்பு காட்டி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனையோ நன்மையும் இன்பமா இருக்கிறது. அது ஆரோ சிரசில் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப நறுமண தைலம்னா அது நாலாப்பக்கும் மனம் வீசும். அப்ப உங்களிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் நறுமண தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறதை அறிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் தேடி செல்லும் பொழுது, சந்திக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசி பழக வேண்டும். அங்க என்ன வராது? கசப்பு இருக்காது, காட்புணர்ச்சி இருக்காது, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, அகந்தை இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவாகிய தலை நாம் யாவரும் சரீரம். அப்ப தலையான கிறிஸ்து நமக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதை சரீரமாக நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய தொடங்கும் பொழுது தேவன் மைவிடுவார். கட்டுகளை தடைகளை உடைப்பதற்கு தேவன் அபிஷேகம் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கொண்டு அநேக மக்களை தட்டி
கூட்டி சேர்க்குவது உன்னுடைய கடமையா இருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை என்பது ஏற்றுச்சோடு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது, உங்கள் நெருக்கும் போது, நான் உங்களை ஏற்படுத்த காத்து உங்களை கொண்டு அற்புதங்கள் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். இயேசுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் சாத்தான் தொந்தரவு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? சாத்திரவங்க குற்றம் இருந்தால் தான் நம்ம சுறுசுறுப்பா எழுப்போம். அதிகம் இல்லை, எனக்கு ஆண்டவரோடு பேசி பழகும். ஆமே. ஏன்னா நம்ம எதிர்கொள்ளும் இருந்தால் தானே நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். ஏன்? அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லையா? சாத்தான் எதுக்கு இருக்கிறான்? ஆண்டவர் அடிச்சிருந்தா அன்னைக்கே அடிச்சிருப்பார்களா? ஒரு நொடியை அடிச்சிருப்பார்களா? அவன் உங்களை குற்றம் சாத்தான் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கூட தான் வருவான். எப்ப இந்த உலகத்தை விட்டு, இந்த சபையை விட்டு, தேவனை விட்டு அவர் பிரிப்பதற்கு அவர் எப்பொழுது கண்ணம் கட்டி கொண்டிருக்கிறார். இதற்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. எப்போதும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. இந்த நாட்களே ஸ்தோத்திரம், உங்கள் செவியை சாய்த்து எண்ணத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆமே. தாவீதுக்கு அருண்ட நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. தாவீதோடு பேச உடன்படிக்கை நம்மோடு பேசுறாருண்டா, நாம் எந்த லிஸ்ட்ல வந்துட்டோம்? அவருடைய லிஸ்ட்ல பழைய பட்சிகள். அல்லேலூயா. யாரு? தாவீது தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தேவன் கூடவே இருந்தார். ஆமே. அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிடமும் பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்வோம் என்றால் நாம் சோர்ந்து போக முடியாது. நமக்கு உமத்திலே கிளம்புற 1000 பயணம் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யலாம்? இடறி விழுவார்கள். உனக்கு எதிராக 1000 10,000 பேர் வந்தாலும் அவர்கள் இடறி விழுவார்கள். நம்முடைய தேவன் யுத்த களத்தில் வல்லவர் தேவன். அவர் உன்னோடு இருக்கிற தேவன். உனக்குள்ளிருந்து அற்புதங்களை அடையாளம் செய்கிற தேவன். தாவீது ராஜாக்கிறார் என்றால் அவள் எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். அவர் எப்போதும் எல்லாவற்றையும் தேவனை சார்ந்து கொண்டிருந்தார். ஆகவே நீங்களும் நானும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விளையாட்டுத்தனமான அல்ல, உலகத்தை போல அல்ல, உலக பிரைம் மினிஸ்டர் மந்திரியை போல அல்ல. அவரை விட உன்னதமான பதவி நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆட்சிகள் 5 ஆண்டு தான். அத பரலோக ஆட்சி 1000 வருஷம் ஆட்சி இதே பூமியில் நடக்குது. அந்த ஆட்சி நீங்கள் நான் ராஜாக்கள் மந்திரியா மாறுவோம். ஆமென். நீங்க தான் நியமிக்க போறீங்க. இதே உலகத்திலே 1000 வருஷம் அரசாட்சி நமக்கு உண்டு. அதை மறந்து விடார்கள். எந்த ஒரு அரசாட்சி பூமியிலே நடந்தது கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஆட்சி 1000 வருஷம் அரசாட்சி பூமி நடக்கும். சந்தோஷம் இல்லையே? நீங்க ஆவியில் நிரம்பினாதான உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஏன்? நமக்கு ஒரு தேசத்தை வைத்திருக்கிற தெய்வா, இந்த உலகத்தில் 1000 வருஷம் வச்சிருக்கிற தெய்வா, நம்மோடு கூட இருக்கிற தெய்வா. அதனால் என்ன செய்யாதீங்கள்? இந்த மாய உலகத்துக்கு என்ன செய்யாதீங்க? ஒத்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாயக்கார லோகம். ஆமென். பயன்பட்டு இந்த உலகத்துல நம் வாழ்வு மாயக்காரர். ஆமென். அல்லேலூயா. இந்த மாயக்கார லோகத்துல நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாயக்கார உலகத்துல நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதித்து பழக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் எப்போதும் தேவனை துதிப்பதும், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதும், யாவரோடு சமாளம் இருப்பதும், தேவனுக்கு கொடுத்த நற்கந்தமான வார்த்தைகள் நம் வாழ்க்கையை துணையாக இருக்கிறார். ஆமென். பாடலாமா? மாயக்காரலோகில் வாழும் மனிதர்கள் நாம், ஜெய கிறிஸ்து இயேசுவாலே ஜெயம் எடுப்போம். மாயக்காரலோகில் வாழும்
நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவாலே ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். தேவன் மண்ணில் ஒன்று காக்கும் வேளையில் விந்தை உள்ள காட்சி கண்டு பொங்கி மகிழ. தேவன் மண்ணில் ஒன்று காக்கும் வேளையில் விந்தை உள்ள காட்சி கண்டு பொங்கி மகிழ. மனம் திரும்பும் கோவிலா கலை கூறும் பரலோகமே. மனம் திரும்பும் கோவிலா கலை கூறும் பரலோகமே. பரலோகில் வாழும் மனிதர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். எல்லாரும் ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். அந்தி சந்தி வேலைகளெல்லாம் ஆர்ப்பரித்து உள்ளம் பொங்கி துதி பாடி. அந்தி சந்தி ஆர்ப்பரித்து உள்ளம் பொங்கி துதி பாடி. பரலோக தேவனின் குரல் கேட்டு பரவசமாகும் கரங்களே. பரலோக தேவனின் குரல் கேட்டு பரவசமாகும் கரங்களே. மாயஜாலோகில் வாழும் மனிதர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். மாயஜாலோகில் வாழும் மனிதர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். சாதி இல்லை சண்டை இல்லை வேதனை இல்லை. சத்தியத்தின் தேவன் உன்னை ஆளுகையிலே. சாதி இல்லை சண்டை இல்லை வேதனை இல்லை. சத்தியத்தின் தேவன் உன்னை ஆளுகையிலே. சந்தோஷம் சந்தோஷமே ஊரெங்கும் கொண்டாடமே. சந்தோஷம் சந்தோஷமே ஊரெங்கும் கொண்டாடமே. ஆயஜாலோகில் வாழும் ஜெயம் எடுப்போம். நல்லா சேர்ந்து பாருங்க. இயேசுவாலே ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஒசன கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஒசன
கீதம் பாடிடுவோம். கண்டம் இல்லை பதவி இல்லை தேவ சமூகம் வரங்கள் உண்டு அவர் ஏவுகள் கண்டம் இல்லை பதவி இல்லை உண்டு அவர் ஏவுகள் ஒன்று சேர்ந்து துணி போனாம் கூடி நாமும் வாழோமே. ஒன்று சேர்ந்து துணி போனாம் கூடி நாமும் வாழ்வோமே. மாயக்காரர்கள் வாழும் மாநிலங்கள் நாம் ஜெயமென்று ஜெயம் எடுப்போம். என்னால் பாருங்க. ஜெயம் என்று இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். தப்பு இல்லை சொப்பு இல்லை இயேசு ரத்தத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தேவகீதை இல்லை. தப்பு இல்லை சொப்பு இல்லை இயேசு ரத்தத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை சிந்திய ரத்தம் யாவருக்கும் சீர் பொருந்தி நாம் வாழ்ந்திடவே. சிந்திய ரத்தம் யாவருக்கும் சீர் பொருந்தி நாம் வாழ்ந்திடவே. மாயக்காரர்கள் வாழும் மாநிலங்கள் நாம் ஜெயமென்று இயேசுவால் ஜெயம் எடுப்போம். மாயக்காரர்கள் வாழும் மாநிலங்கள் நாம் ஜெயமென்று இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். இது ஒரு மாய உலகம். இந்த மாய உலகத்தை நம்பி வாழ்வதை விட கர்த்தரையே நம்பி இருப்பதே நம் வாழ்க்கையில் கொடுக்கலாம். அதற்குத்தான் இந்த பூமியிலே நான் எப்படி வாழும் என்பதற்கு இயேசுவை கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒருமனதாய் ஒற்றுமையாய் ஆண்டோடைய வேத வசனத்தை வைத்து பதித்துக் கொண்டு யாவரையும் சிநேகிக்க வேண்டும். ஆமே. நமக்கு ஒருவர் எதிரி கிடையாது. இயேசு கிறிஸ்து கல்வனையும் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கல்வன் அவரை ஏளனம் பண்ணான், கேலி பண்ணான். ஆனா இன்னொரு கலனோ அவனும் கலன் தான். ஆமே. அது என்ன செய்தான்? நாமோ அநியாயத்தின் நிமித்தம் தண்டனை வைக்கிறோம், இவரோ ஆமே நம்முடைய பாவத்தினால் அவர் ஏற்றுக்கொண்டதாலே அவர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த சராசரி அடங்கும். அந்த வார்த்தைக்கு முன்பாக ஒருவர் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட வார்த்தையால் தேவன் தான் உங்களுக்குள்ளே பதிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாது, உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளையை காக்க கடவது. வேத வசனம் என்பது வாழ்க்கையின் அஸ்திவாரம். உன் வாழ்க்கையை உயர்த்துகிற வேத வசனம் உனக்கு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மேல் நீ வீடை கட்டு, வார்த்தை மேல் வீடை கட்டு, வார்த்தை மேல் வாழ்க்கையை நடந்து கொள், வார்த்தையை வளர்த்துக் கொள். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கப்பட வேண்டும்.
அவைத்தான் ஓ தாகமா இருக்கிறே நீங்க எல்லோரும் என்னென்னை வாழ்ந்து சொன்ன தெய்வம். இந்த இயேசு மாத்திரம்தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு உரைத்திருக்கா. வேற ஒருவரும் இந்த பூமியை பல ஆட்சிகள் வாழ்ந்தார்கள், பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒருவர் கூட மறித்து உயிரோடு இருந்தவர்கள். உன்னையும் என்னை சிருஷ்டித்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு மட்டும்தான். நம்முடைய பாவத்தை சுமந்து, நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து இந்த உலகத்தில் வெற்றி சிறந்த தேவனால் உயிர்த்தான தேவன். அவரே இந்த உலகத்திலே 1000 வருஷாட்சி செய்யவா. இந்த பூமியிலே எந்த ஒரு மனுஷனும் 1000 வருஷாட்சி செய்வது இல்லை, செய்ததும் இல்லை, செய்ய போவதில்லை. ஆனால் நம்மை உண்டாக்கிய சிருஷ்டி கர்த்தர் மாற்றமே நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் சோர்ந்து போவார்கள் இருப்பதற்கு. இது வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் அவர் உங்களுக்குள்ளே அபிஷேகம் தந்துவிட்டார். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை வழிநடத்தும். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை வழிநடத்தும். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை உயர்த்தும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனே, ஏதோ நாம் ஒரு கடமைக்கு வருகிறோம் என்று நினைக்காதமல் நம்முடைய நித்திய ராஜ்யத்தில் பங்குள்ளாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாமல் யாவரோடும் அன்பாய் பழகி, யாவரோடும் வேத வசனத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை உயர்த்துங்கள். அவர் உங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவன், உங்கள் பாரத்தை சுமக்கிற தேவன். கர்த்தர் பாரத்தை விட்டு அவனை ஒரு நாளும் கட்டளை கர்த்தர் அவனை ஆதரிப்பா, அவனை ஆதரிப்பா. அவர் ஒரு நாள் கூட கைவிட தேவை அல்ல. அன்பார் தேவனே, உலகத்தில் 1000 கட்டுக்களை விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய இயேசு ஒரு நாளும் போய்கிறா தேவன். மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் வீணாய் பாரிவிடும். ஆனால் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அடிச்சு வருவது. இந்த வார்த்தை உங்களுடைய வசனத்திலே கொடுக்கப்பட்டது, வேத வசனத்திலே கொடுக்கப்பட்டது. 366 வசனங்களில் பக்தத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மனக்கவலை இருக்காது, பிராந்தி இருக்காது, கசப்பு இருக்காது, பொய் இருக்காது, பித்தராட்டம் இருக்காது, ஏமாற்றத்தை இருக்காது. சொன்னதை செய்த தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். நீங்களா எப்படி எழும்பணும் தெரியுமா? எவ்வளவு காலமா இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா குறைஞ்சிருப்பீங்களா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன துடிப்பு வரணும்? வேத வசனத்தை கேட்ட உடனே அனர்ஜிங் ஆகணும். அந்த ஆவில் அழகாக கர்த்தர் புதிய கிருபை தந்து கொண்டே இருப்பா. புதிய காலைதோறும் கிருபை புதிதாக அப்படின்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை தியானித்து பழக பழக உங்களால் வெறுமையா இருக்க முடியாதுங்க. பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு புத்தி பற்றி இந்த உலகம் கொஞ்ச நாள் தாமா, நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் 1 யோவான் 2:25 சொல்லுது. இந்த உலகத்தில் வாக்கு தத்தங்கள் அநேகர் மக்கள் கொடுப்பாங்க, அரசியல்வாதி கொடுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு மனுஷனோ நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லவில்லை. அதற்கு உண்மையான தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். 1 யோவான் 2:25 வாசிக்கும் பொழுது பாருங்க, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். பாருங்க, இந்த வாக்குக்காக நீங்கள் ஒவ்வொரு நிமிடம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவின் வார்த்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். அநேகருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், அநேகரை அவைப்படுத்துங்க. நித்திய ஜீவன் அளிப்பேன் சொன்ன ஒரே ஒரு தெய்வம் உங்களுக்காக எனக்காக பலியான இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை கைவிட தேவன் அல்ல. நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு சொன்ன தெய்வம். இந்த உலகத்தில் 1000 வருஷாட்சியில் வந்தார்கள், ஆனால் எவரும் உயிரோடு இல்லை இன்றைக்கும். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்க சிருஷ்டி கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்தி பாடு ஏற்று மரணத்தை அனுபவித்து அவர் சொன்னபடி 3 உயிரோடு இருந்த தெய்வம் இன்றைக்கும் உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம்.
இந்த தெய்வத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இந்த தெய்வத்தை ஒரு நாள் விட்டு தூரம் போய்விடார்கள். மனுஷன் மாறி போவான், பெற்ற தகப்பன் மாறி போவான், பெற்ற பிள்ளை கடந்து போகும். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக சிருஷ்டி கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டான். ஆவே இந்த உலகத்தை ஜெயம் கொண்ட இயேசுவை பின்தொடருங்கள். கர்த்தர் உங்களை அவ்விதமாக ஆசீர்வதித்து உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள் சேர்க்கும் வரைக்கும் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. டேடி கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து பரலோக மகிமை காண வேண்டும். பரலோக மகிமை காண வேண்டும். ஆமென். பரலோக மகிமை காண வேண்டும். கூட வாங்க எல்லாரும். அவரெல்லாம் வேற யாரும் இல்லை. நமக்கு கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். ஆமென். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். சத்தியத்தின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து, சத்தியத்தின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து, உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும். உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும். எல்லாரும் வாய்க்கு பாடுங்களா? காசா படமா வேணும் உங்களுக்கு. கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. போல நான் வேணுங்க கேட்ப பெற்றுக்கொள்வோம். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். அச்சமின்றி சுவிசேஷம் சொல்லிடணும். அச்சமின்றி சுவிசேஷம் சொல்லிடணும். அனைவரையும் அன்னையில் சேர்த்திடணும். அனைவரையும் அன்னையில் சேர்த்திடணும். அனைவரையும் அன்னையில் சேர்த்திடணும். கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. டேடி கூட வாங்க, கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். அறிக்கையிடுங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 சரணம் இருக்கு, அதுக்கு 3 வந்துடும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பாடல் வரிகளை உணர்ந்து இந்த உலகத்தை அழிச்சுள்ளாய், ஜெயிக்குள்ளாய், பலோத்தின் நித்திய பொக்கிஷங்களை சேருங்க. இந்த உலகத்தில் எத்தனை ஆத்மா சேர்க்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கேடா. அவன் மட்டுமாக நம்மோடு இடைப்பட தேவன், உங்களோடு இடைப்பட தேவன், உங்களை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அவரோடு பேசி பழகுங்க. இயேசு ஒருவர் தான் உங்களோடு மனதார பேசுகிற தேவன். இந்த உலகம் வஞ்சிக்க உலகம், இந்த உலகம் ஆசை காட்டி மோசப்பட்ட உலகம். அவன் இந்த உலகத்தை நம்பாதீர்கள். ஆமே, அவன் யாரையும் நம்பி நான் இவர் தருவார்கள் நம்பி ஏமாந்து விடாமல் கர்த்தரையே நம்பிடுங்கள். கர்த்தரை நம்புவன் செழிப்பான்.
நீங்களும் செழிக்கிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை சபை வைத்திருக்கிறார். அருமையான நல்ல ஊழியரை தந்திருக்கிறார், நல்ல போதனை தந்திருக்கிறார். நல்ல ஒருவர்கள் சகோதராய் அன்பா இருந்து உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சத்தத்தை சொல்லுங்க, தெரிந்த வார்த்தை சொல்லுங்க, சபைக்கு அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தர் தாமே உங்களை அவர்களமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயாவுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க எல்லாரும் கர்த்தர்